ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ என்ன பண்ண போனால் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 2022 நடந்தது. சரியா, 2022 ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நீங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும், ரேண்டம் நம்பர், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிச்சுடுவாங்க. பிரித்த பின்னாடி நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டேட் வந்து கொடுப்பாங்க. சரியா, அதாவது 3 days வந்து கொடுப்பாங்க. அந்த 3 days நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோன்னே இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரியா, எதுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த மூவிங் அப்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா. அந்த மூவிங் அப்வேர்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டவுன்லோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம், எத்தனை சாய்ஸ் சார் நம்ம வைக்கலாம், என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து எத்தனை சாய்ஸ் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்து 20 தான் வைக்கணும், நிறைய 30 தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன், சாய்ஸ் ஃபில்லிங் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப நல்லது. நாட் அலாட்டட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நமக்கு வராமல் இருக்கும். நாட் அலாட்டட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இவரோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 85 பேஜ் இருக்குது. சரியா, அப்போ இவர் வந்து எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வரிசையாக ரேண்டமாக எல்லா காலேஜுமே மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டார். சரியா, அப்போ இவர் மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதாவது 1769 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து கொடுத்துருக்கார். சரியா, அப்போ 1769 சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. சரியா, அதனால சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட் வந்து கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, ஆனால் இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கே என்ன பார்த்தோம் குழப்பமாகி போயிடும். எதுக்கு எதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி குழப்பமாயிரும். அதனால் இந்த அளவுக்குலாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும்னு நம்ம வந்து சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு 50, ஒரு 60, ஒரு 70 நீங்கள் என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். நம்ம எதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும், அவ்வளோதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. சரியா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் கூட நம்மளால் கொடுக்க முடியும், கொடுக்கலாம். அதனால் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் அதிகமாக கொடுங்க. அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நாட் அலாட்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வராது. சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தேர் இஸ் நோ லிமிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.